முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7-12 முடிய. விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றி அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடனே வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகளின் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்களை மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இரக்கவும் தயங்கவில்லை. அதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47-51 முடிய. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று தாய் திரு அவை முதன்மை வானதூதர்களான புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. முக்கியமான பணிகளை செய்பவர்கள் வானதூதர்கள் என்றும், மிக முக்கியமான பணிகளை செய்கிறவர்கள் முதன்மை வானதூதர்கள் என்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று தாய் திரு அவை முதன்மை வானதூதர்களான புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. முக்கியமான பணிகளை செய்பவர்கள் வானதூதர்கள் என்றும், மிக முக்கியமான பணிகளை செய்கிறவர்கள் முதன்மை வானதூதர்கள் என்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். வானதூதரான புனித மிக்கேல் தீமைக்கு எதிராக போராடுவதில் நமக்கு உதவி வருகிறார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் தீமை, தீய சக்திகள் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று நம்பிக்கையோடு விளைகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த அன்பு முதன்மை வானதூதர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். இரண்டாவதாக முதன்மை வானதூதரான புனித கப்ரியேல், இவர் கடவுளுடைய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆக கடவுள் இந்த மானிட குலத்திற்கு விடுக்கின்ற அனைத்து அன்பு செய்தியையும் நற்செய்தியையும் மக்களுக்கு அறிவித்து அதன் வழி ஆண்டவருடைய ஆட்சியை இம்மண்ணுலகில் கொண்டு வருவது இவருடைய மிக முக்கியமான தலையாய பணியாக அமைகின்றது. மூன்றாவதாக முதன்மை வானதூதரான புனித மிக்கேல், இவர் நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற பணியை அவர் செய்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் நோயால் அவதிப்படுகிறோமோ, பிணிகளால்,
மிகவும் கஷ்டப்படுகிறோம், அப்பொழுதெல்லாம் இவருடைய உதவியை நாடுகிற பொழுது இவர் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கிறார். ஆகவே இந்த 3 முதன்மை வாழ்ந்தவர்களும் தங்களுடைய பணியை மானிட குலத்திற்கு முத்தாய்ப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த முதன்மை வாழ்ந்தவர்கள் இன்றைய நாள் நமக்கு விடுக்கிற செய்தி என்ன? தீமையாக இருக்கலாம், நல்ல செய்தியை இந்த மானிட குலத்திற்கு கொடுப்பதாக இருக்கலாம், பிணிகளை நோக்கிய நோய்களை எதிர்த்து போராடுகிற நிலைகளாக இருக்கலாம். இவை 3லுமே இந்த முதன்மை வாழ்ந்தவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த முதன்மை வாழ்ந்தவர்களுடைய உதவியை நாடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் உதவி இவர்களிடமிருந்து கிடைக்கப் பெறுகின்றது. ஆக நம்பிக்கையோடு இந்த முதன்மை வாழ்ந்தவர்களை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவருடைய பரிந்துரை, அவருடைய உடனிருப்பு, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய போராடும் குணம் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு நாமும் ஒருவர் மற்றவருக்கு தூதராக வாழ்ந்ததராக இருக்க முற்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த நாளில் முதன்மை வானவர்களான புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த 3 முதன்மை வானவர்களுடைய பணியும் இந்த மானிட குலத்திற்கு மிக சிறப்பாக கிடைக்கப் பெறவும், இன்னுமாக இவருடைய உடனிருப்பும் இவருடைய ஜெபமும் எங்களுக்கு துணையாய் இருக்க கடவனவாக. அதன் வழியாக நாங்கள் நீ விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கவும் தேவையான ஆசியை எங்களுக்கு அளித்தரலும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம்.